டெவான் கான்வே விடணுமா, பைபேக் பண்ணிடலாமே சின்ன அமௌண்ட்டுக்கு, சிஎஸ்கே போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏன் காரணம் அப்படின்றதையே நான் சொல்றேன். சீசன் டு சீசன் வந்து 500 ரன்களுக்கு மேல ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படின்னா அவர் சும்மா கிடையாது. டெஃபினெட்லி அவர் வந்து சும்மா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை சிஎஸ்கே வந்து இந்த ஒரு சீசனை கணக்குல வச்சுக்கிட்டு தூக்கி போடணுமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அதை வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கிற வகையில தான் டெவான் கான்வே ஆடி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயருங்க. நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்து ஒரு கேஎல் ராகுல் கிட்டையும் ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்டையும் போன 2025 ஐபிஎல் நம்ம பார்த்தோமோ, தம்பி நீ ஸ்ட்ரோக் பிளேயர் தானேப்பா, ஒரு 135 140 அதிகபட்சம் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளவுதானே, என்ன நீ திடீர்னு 170 180 ஸ்ட்ரைக் ரேட்லாம் வச்சுக்கிற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுலையும் ஸ்ரேயாஸ் ஐயரையும் பார்த்து எப்படி நம்மலாம் அப்படியே பேஜாரானோமோ, அந்த மாதிரி இந்த தடவை வந்து டெவான் கான்வே ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு ஃபார் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்டுங்க. இதுதாங்க சிஎஸ்கேல நான் ருத்ராஜன் இருந்துச்சு. போன சீசன்ல நான் சரியா விளையாடலாம், ஆமா. ஆனா நீ என்ன ஒரு சீசன்ல விளையாடலாம் உடனே தூக்கிடுற ஆளா நீ? நீ எப்பவுமே சீனியர் பிளேயர்ஸை நம்பி வச்சுக்கிற ஆள் தானே, நீயே என்ன தூக்கிட்டுனா என்னடா மாப்ள அப்படின்னு டெவான் கான்வே உண்மையா மனசை விட்டுருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஹி ஆன்சர்ட் இட் வித் த பேட். இமீடியட்லி அந்த ஆக்ஷன் முடிஞ்ச உடனே நடக்கிற ஒரு லீக் டோர்னமெண்ட்ல, ஒரு பிரான்ச்சைசி லீக் டோர்னமெண்ட்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போய் அடிச்சு முதல் மேட்சை நீ இப்படி ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறனா, அப்போ தட் ஷோஸ் ஹவு மச் ஹி இஸ் டிஸ்டர்ப்டு பை தட் அண்ட் ஹி வாண்டட் டு ஆன்சர் வித் த பேட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது.